मैं आपको एक बात बताऊँ? मेरे साथ ये कोई भी नहीं खेलता है इसलिए हम दोनों खेलेंगे। तो क्या फिर बाद में है ना मत मैं रिक्वेस्ट डालूँ ना तो आप ले लेना। அந்த சின்ன பையனோட ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்குறது சைக்ராக்ஸ். ஐ எம் யுவர் ஹோஸ்ட் மானஸ். அண்ட் நவ் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. டுடே வி லேண்டட். எப்பயும் போல் நம்ம ஸ்னோ வில்லேஜில் இறங்கலான்னு பார்க்குறோம். பட் முடியலை. பட் இறங்கினோடனே லக் அடிக்குது பாருங்க. இறங்கினோடனே M4 AKM காட்டுன்னு அடித்தேன் ஒரு நாக்கு. அடுத்து சரி ஃபினிஷை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு போவோம். ஆமோ தேவைன்னு சொல்லி மெதுவாக லூட் அடிச்சுக்கிட்டே நம்ம முன்னாடி ஏறுறோங்க. ஏறும்போது இங்கேருந்து M4 எடுத்துகிட்டு பொறுமையாக லூட் அடிச்சுட்டு ஆமோ M4 டு ஸ்காரல் டு M4 எடுத்துட்டு சரி எனிமி எங்கன்னு இந்த டோர் வழியாக பார்க்குறோம். இந்த ஓட்டையில் தெரியுறான் பாருங்க. சரி நம்ம கில்ல ஒன்று அடிக்கலன்னு சொல்லிட்டு பொறுமையாக அவர் மேலே ஏறுறோம். ரஷ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ட்ரை பண்ணுறோம். சரி ஓகே, கீழேருந்து புஷ் பண்ணுவோம். எதுக்கு மேலேருந்து ஓடி போய் நேரில் அடி வாங்கணும்? எந்திரிச்சு பார்த்தா சிம்பிளாக உட்காந்து ரிவே பண்ணுறாரு. விடுவோமா நம்மன்னு சொல்லி நாக்கு அடிச்சுட்டு சரி வாங்க ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்ப்ரே அடிச்சுட்டு அப்புறம் பொறுமையாக வீட்டுக்குள்ளே ஏறலான்னு ட்ரை பண்ணுறோம். ஏறுனா எங்கள் 2 பேருக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் ஓடுறோன்னு சொல்லி தனித்தனியாக வேறு டேரக்ஷனில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. சரி இவனை அடிச்சுட்டு ரீலோட போட்டு மேலே ஒருத்தர் ஹீல் பண்ணுறான்னு போய் அடிப்போன்னு பார்த்தா ஃப்ரீ ஃபயர் குடிக்கிறியா நீ தம்பி? ஃப்ரீ ஃபயர் விடுவேனா நான் ஒன்று அப்படின்னு சொல்லி அவரையும் தூக்கி போட்டு இவரோட கில்லையும் சுருட்டை வந்தாச்சு. சுருட்டி முடிச்சுட்டு அடுத்து நம்ம கொஞ்ச நேரம் லூட் அடிச்சுட்டு டிபிபி எடுக்கிறோம். எடுத்து முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக இங்கே கீழே இறங்குறோம். இங்கே பார்த்தா மாப்பிள்ள ஓடி வராரு. அவரை போட்டு நாச்சுன்னு ஒரு நாக்கு அடிச்சு இங்கே வந்த உடனே முதல்ல ஒரு ஃபினிஷை போடுறோங்க. ஃபினிஷை போட்டுட்டு முதல்ல இங்கேருந்து லூட்டெல்லாம் டக்கு 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 டக்குன்னு அள்ளுறோம். அள்ளி முடிச்சுட்டு சரி வா அங்கிட்டு வேறு ஏதோ ஃபுட் ஸ்டெப் கேட்குறேன்னு ஓடி போய் முதல்ல அவர் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பாட் ஓடி வராரு. அவரை முடிச்சுட்டு நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் 4 கிட்ட ஓடி வந்துடுறோம். நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஒரு எனிமி கிட்ட டிபிபி எடுத்தாரா. சரி அவர் ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு குதிச்சு எப்படியே குதிச்சு எனிமையை தேடுறவங்க. அப்படி குதிக்க போதான் இவர் சிக்கிறாரு. இவர் அடிக்கிறோம் பாருங்க M4 ஸ்ப்ரே. அப்புறம் தான் தெரியுது ஒரு பாட் அடிக்க தான் நம்பர் 4 இவ்வளோ நேரமாக ஆடிக்கிட்டே இருந்திருக்காருன்னு. ஆனால் நம்பர் 4 ஒன்றும் சின்ன பிளேயர் இல்லைங்க, நல்லா விளாண்டாருங்க. நீங்களே பாருங்களேன் எப்படி விளாட்றாருன்னு சொல்லிட்டு. பறந்து போயெல்லாம் கேஷுவல் ஸ்லைட் ஆப்ஷன் கொடுத்து பறந்து போயெல்லாம் கேஷுவல்குள்ளே போய் லேண்ட் ஆவாருங்க. ஆனதோட சேர்த்து போய் கில்லெல்லாம் அடிப்பாருங்க. நம்மளால் அது முடியாது. ட்ரை பண்ணுவோம் பட் நம்மளால முடியாது. அடுத்து வர கேம் பிளே நீங்களே பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க கரெக்டாக நம்பர் 4 மட்டும் உள்ளே போய் லேண்ட் ஆயிட்டாரு. நம்ம ட்ரை பண்ணோம், நடக்கலை. சரி ஓகே மறுபடியும் ஸ்லைடை கொடுத்து ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோமா, அதுவும் இந்த வாட்டி நடக்கலைங்க. நம்ம மேலே ஏற முடியாத தலைவலியில் ரைட் சைடில் எனிமி இருக்கிறத மறந்து நம்ம டிபிபி எடுக்கிறனால தூரத்துலேருந்து ஒரு யூஎம்பி கை என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளை போட்டுடுறாரு. ஸோ அதோட அந்த மேட்ச் முடியுது. சாரி அங்கேருந்து நம்மளை ரீகால் பண்ணவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ரீகால் ஆயிடுறோம். நம்பர் 3 நம்ம கூட இருக்காரு. சரி என்னடா ஃபைட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தள்ளி ஸ்கூல் சைடு வரோங்க. இங்கே வந்து நின்றா ஸ்குவாடே முன்னாடி இருக்குது. அப்படியே இறங்கி யூஎம்பியில் ட்ரை பண்ணுறோம். ரொம்ப நாளாக யூஎம்பி யூஸ் பண்ணாதனால நம்மளுக்கு கை வந்து கலை அப்படின்னு வரல. இங்கே வந்து முதல்ல இவர் 1 ஹெச்பியில் ஒரு நாக்கு அடிச்சு விட்டு அவர் டீம்மேட்டை நல்ல டேமேஜ் கொடுத்து அனுப்பி விட்றவங்க. பாருங்களேன் ஹெட்ஷாட் கொடுத்துமா நாக்காக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை முடிச்சு விட்டு வேலையை அவரை ஃபினிஷை போட்டு இங்கே குடுன்னு ஓடி வந்து முதல்ல நம்ம ஹீலை போடுறோங்க. ஹீலை போட்டுட்டு சரி இன்னொரு எனிமி இங்கே தான் இருக்கா, அவர் ஏறுவோம் ட்ரை பண்ணி நம்ம டக்குன்னு மறுபடியும் ட்ராப் ஸ்ட் அடிக்க ட்ரை பண்ணுறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மேட்ச் முடியலை. என்ன பண்ண. ஸோ இந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான்ல அவன் இந்த மேட்ச்சில் நம்மளை சிக்கிறான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு 12 14 வயசு சின்ன பையன். பேசிக்கலி என்னென்னா அவர் பிஜிஎம்ஐ வந்து அரவுண்டு 1 இயராக ஆடுறாராம். பட் அவரோட யாருமே டீம்மேட் வந்து சேர்த்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு ஃபாலோ ரெக்வஸ்ட் தருவார். ஆனால் அவர் நம்மளை சேர்த்துக்க மாட்டோம். நீ என்னையை ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போவோமே தவிர அவரை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டோம். எங்களுக்கு அவ்வளோ இந்த டீம்மேட்ஸ் பற்றி தெரியாது. அவர் ஸ்டார்டிங்லேருந்து மைக்கு போட்டு பேசலை. அப்புறம் தாங்க தெரிகிறாரு அவர் தங்கங்க, சொக்க தங்கம். நீங்களே பாருங்களேன் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு.
இறங்குனதுலேருந்து ஆரம்பிச்சு நம்மளை கூட்டு போய் விடுறதுன்னு சேர்த்து நம்மளை ஜோனுக்குள்ளே கூட்டு போகிற டீம்மேட்டாக இருக்கட்டும், நம்மளை ரிவைவ் பண்ணுற டீம்மேட்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்பர் 1 தான். முதல்ல இந்த கேம் பிளே முதல்ல பார்ப்போமா? இறங்கினோடனே நம்மளுக்கு கன்று கிடைக்காது, நம்ம தெரிச்சு ஓடி போய் கன்னை தேடுறோங்க. இதில் பத்தாவதுக்குன்னு அந்த ஒரு கிளிச்சு வேறங்க, பக்கத்தில் இருக்கிற எந்த கன்னையும் எந்த எக்யூப்மெண்ட்டையும் அது தூக்காது. அது பப்ஜி முதல்ல ஃபிக்ஸ் பண்ண ஏன்னா நல்லாயிருக்கும். பாருங்களேன், எத்தனை கிளிக் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், எந்த எக்யூப்மெண்ட்டுமே கிளிக் ஆகாதுங்க. இங்கேருந்து ஒரு இனிமி நம்மக்கிட்ட வாலண்டியராக வந்து மாட்டுறான், வாயிலேயே ஒன்று கொடுத்து அவரை உட்கார வச்சு அந்த கில்லை முதல்ல சுருட்டுறோம். சுருட்டிட்டு இங்கேட்டி பார்த்தா இன்னொரு இனிமி இங்கே இருக்கான், சரி ஃப்ரீ கில்லுன்னு சொல்லி அவரையும் தூக்குறோம். தூக்கிட்டு வேலையாக உட்காந்து சரி ரீலோட போட்டு முதல்ல எவ்வளோ புல்லட் தேவையோ அவ்வளோ புல்லட்ஸ் எல்லாரும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல இங்கே வந்துடுறோங்க. மேலே ஒரு எனிமி வரானா நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டிபிபி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கவர் டு கவர் அடிச்சுட்டு இவரை முடிச்சுட்டு இவரை முதல்ல ஃபினிஷை போட்டு விட்றோங்க. பண்ண புண்ணியமா என்னன்னு தெரியல, ஃப்ரீயா ஒரு கில்லு கிடைக்குது. சரி நம்ம அடிச்ச நாக்க போய் அழுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி இவரை முதல்ல அழுத்தி விடுறோம். அழுத்தி விட்டுட்டு இந்த இடத்துலயே நகராம நிக்கிறவங்க வேறங்க எனிமி வருவானான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஏமோ இருக்கா அப்படின்னு சொல்லி லூட் அடிக்கிறோம். அடிச்சுட்டு இங்கே எட்டி பார்க்குறோம், மேலே பார்த்தா ரெயின்டியரை கூப்பிட்டாங்க. சரி வாங்க கிரெனேட் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ஏன்னு தெரில என் மூளைக்கு தோணவே இல்லை லெஃப்ட் சைடு எறியணும்னு. ரைட் சைடு எரிஞ்சதுனால அந்த கிரெனேட் வேஸ்ட்டாக போச்சு. நம்ம எறிஞ்ச கிரெனேடை பார்த்துட்டு ஐயையோ ரஷ் அடிக்க போகிறாங்கன்னு சொல்லி ரெயின்டியர் எடுத்துகிட்டு டைரெக்டாக கிளம்பிட்டாருங்க. நம்ம இங்கே ஓடி வந்து பொறுமையாக வந்து ட்ராப்பில் லூட் அடிக்கிறோம். வாங்க லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் க்ரோஸாக இருக்கும், அதுக்கு பதிலாக ஏகேஎம் எடுத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தா உள்ள க்ரோஸாவுள்ள ஒன்றும் இல்லை. சரி இருக்கிற இடப்பீம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஜாலியாக இங்கே படுக்கிறோமா. படுத்து சரி இதான் எனிமி வரானான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. அப்போ தான் ஒரு எனிமி வரான், அதை நீங்களே பாருங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்னைப்பர் ஷாட்டுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் இந்த பையன் கூட இன்னும் கேம் ப்ளேஸ் விளாட்லாமா அப்படின்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பட்டு ஹெட் ஷாட் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறோம் அவரை. இப்படி தாங்க பாவம் அவர் வந்திருப்பாரு, ஐயா ஏர்ட்ராப் வாங்க லூட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. விடுவோமா நம்ம, ஏன்டா டே என் கண் முன்னாடி நீ ஏர்ட்ராப் லூட் அடிப்பியா அப்படின்னு சொல்லி அவரை டைரெக்டாக கில் பண்ணி விட்டுடுறோம். முடிச்சு விட்டு கின்னடா ஃபுட் ஸ்டெப் கேட்டுக்கிட்டு இருக்கு ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி தேடுனா இங்கே பாருங்களேன், நம்மக்கிட்டே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் ஆல்ரெடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணி தான் மேலே வந்து குரங்கு மாதிரி உட்காந்துருக்கோமா. நீங்கள் கூச்சு மேலே வருவீங்களா, நாங்கள் அதை பார்த்து சும்மா இருப்போம்னு நினச்சிட்டிங்களா. சரி மோல்ட்டா ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு போட ட்ரை பண்ணவங்க அவர் அதை பார்த்துட்டு இறங்கி உள்ளே ஓடாமல் தைரியமாக ஏறுறாரு. விடுவோமா நம்ம, அதை அங்கேயே நாக்கு போட்டு அங்கேயே ஃபினிஷ் எடுத்தாச்சு. பாவங்க அந்த எனிமியானா ரொம்ப பாவம். அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறோம், அப்புறமேட்டு ஜோனுக்கு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி குடுன்னு ஓடுறோம். ஃபோன் பார்த்து மேப்பில் பார்த்தா ஃபுட் ஸ்டெப் காட்டுது, என்னடா வண்டி ஓடுற மாதிரி காட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ப்ரே அடிக்க ட்ரை பண்ண குதிக்கிற நேரத்தில் நம்மளுக்கு ஒரு பிளட் கூட செட்டா. சரி ஓகே இது என்னமோ கொடுத்துருக்காயிலே வேகமாக போயிடும், ஏன்னா அது கீழ் நோக்கி இருக்குது. ஏன்னா பேசிக்கலி ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே போகிற ஆப்ஜெக்ட் வந்து வேகமாக வேலை செய்யும். ஸோ இதில் மேலே ஏறிடுவோம், ஏறி நின்றோடனே சர்ட்டுன்னு கீழே இறக்கி விட்டுருவோம். யாஷ்நாயா தான் ஸ்டாப்பு, யாஷ்நாயிலேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு ஃபிசிக்ஸ்லாம் யோசிச்சு தாங்க இதில் ஏறினேன். நான் என்ன நடக்குதுன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். இங்க அநியாயத்துக்கு ஸ்லோவா இருக்குங்க. இந்த ஸ்பீட்ல அவர் ஜோனுக்குள்ள போய் நம்மளுக்காக தேடி எடுத்துட்டு வந்து நம்மளை வாப்போ அப்படின்னு கூப்பிட்டு நம்மளை கூப்பிட்டு போறக்கா இங்க வந்துட்டாரு. அப்புறம் நம்ம கீழே விழுந்து பைத்தியக்காரத்தனமா நாக்காயிடுறோம். அவர் நம்மளை ஹீல் பண்ணி விட்டு அப்புறம் நம்மளுக்கு 2 மெடிக்கிட்டிவ் கொடுத்து ஹீல் பண்ணுறோம். இன்னும் கூட அது கீழே இறங்கி முடிக்கலைங்க. நம்ம இந்த வண்டியில் ஏறி ஜோனுக்கு அந்த சைடு போயிடுவோம். அப்போ வரைக்கும் அது மெதுவாக இறங்கிக்கிட்டே இருக்குங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க அது எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு. ஸோ நான் ரெக்கமெண்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அடுத்த வாட்டி யாராவது இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு வேணாம், கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு வேணாங்க. அப்புறம் இங்கே வந்து இறங்கி ஒரு ஃபியூல் கேன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனு மேலே கீழே அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடுறவங்க. இவர் என்னன்னா கீழே உட்காந்து லூட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறோம் இவர் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்பர் 1 பற்றி நம்மளுக்கு அவ்வளோ எதுவும் தெரிலைங்க. ஸோ நம்ம கேஷுவலாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். கேஷுவலாக சுற்றும் போது தான் நம்ம திரும்பி பார்த்தோன்னே திடீர்னு ஒரு வண்டி சவுண்டு வருதுங்க. எங்கேருந்துடா அந்த வண்டி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறோம். இது வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வைன் டீசல் தான். ஏன்னு சொல்கிறேன் பாருங்களேன், பறக்க விட்டுட்டு இருக்காரு.
ஒரு மிஸ் ஆகுது ஷாட்டு. சரி பரவாயில்ல ஒன்ஸ் மோர்னு சொல்லி செகண்ட் டைமும் மிஸ் ஆகுது. ஆனா 3வது வாட்டி மிஸ்ஸே ஆகாது. சரி ஓகே இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாரு. हेलो ब्रो, சொல்லுங்க ப்ரோ. तुम कहाँ से हो? இருந்து வரீங்கன்னு கேட்டாரு. நான் மதுரையில இருந்து சொன்னேன். मैं आपको एक बात बताऊं? சரி ஏதோ சொல்ல வராரே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ப்ரோ तुम அப்படின்னோம். मेरे साथ खेलोगे? விளையாட வரீங்களான்னு கேட்டாரு. சரி வாங்க அடுத்த மேட்ச் விளையாடுவோம்னே. मेरे साथ ये कोई भी नहीं खेलता है, इसलिए हम दोनों खेलेंगे। யாருமே பாவங்க அவர் கூட விளையாட வர மாட்டாரா. அவர் தனியா விளையாடுறாரா பிஜிஎம். ஏன்னா நீங்க விளையாட வரீங்களான்னு கேட்டாரா. फिर बाद में है ना मत मैं रिक्वेस्ट डालू ना तो आप ले लेना। சரி ஓகே ப்ரோ நான் விளையாட வரேன்னு சொன்னேன். அதனால முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த மேட்ச் விளையாடுவோம். அதுக்கப்புறமும் விளையாடுவோம்னு சொன்னாரு. எனக்கு லைட்டா மனசு உருகி போய் இந்த மேட்ச் ஜெயிக்கிறோமோ இல்லையோ தம்பி கூடானா ஜாலியா விளையாடணும்னு சொல்லி அப்போலேருந்து நான் பேசிக்கிட்டே விளையாட ஆரம்பிச்சிடுறேங்க அவர்கிட்ட. அதனால ஜாலியா போச்சுங்க இந்த சின்ன பையன் கூட மேட்ச். செம்மையா போச்சு தெரியுமா அந்த மேட்ச். அப்புறம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறோம் பேசுறோம். ब्रो तुम मेरे साथ खेलना, ओके? மறுபடியும் அதே தாங்க சொல்றாரு. தயவு செஞ்சு போயிடாது ப்ரோ விளையாடு ப்ரோ அப்படின்னு. थैंक्स ब्रो। பாருங்க அவன் மூஞ்சில ஒரு சந்தோஷத்தை பார்த்தீங்களா. நான் விளையாடுறேன் ஓகே வாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே நான் இந்தா ஏடபிள்யூஎம் வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லி வாங்கிட்டான். வேணாம் ஏன் ப்ரோ உனக்கு ஏடபிள்யூஎம் வேணாமா என்கிட்ட M24 இருக்குன்னு சொன்னாரு. பாருங்க எவ்வளவு காமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரொம்ப நல்ல பையனா இருக்குனே கொடுத்துருவோம்னு சொல்லி ஏடபிள்யூஎம் கொடுத்துட்டு நம்ம ஓடி போய் MG3 எடுத்துக்கிறோம். சரி லாஸ்ட் ஃபைட் ஜோன் தானே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு தம்பி சந்தோஷத்தை பார்க்கணுமா ஏடபிள்யூஎம் கொடுத்தோன்னே. அப்புறம் இங்க ஃபைட் எடுக்க வந்துடுறவங்க வந்து இங்க ஒரு இனிமையை நான் ஆக்கடிக்கலாம் ட்ரை பண்றேன். பட் இவர் ஏதோ பண்ணி ஒரு கில் எடுத்துறாரு. சரி சூப்பரா ஸ்னைப்பிங் பண்றியடா நீ ஸ்னைப்பிங்கா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்ஜ் கிட்ட ஏதோ ப்ரோ பிளேயர் மாதிரி வந்து இறங்குறவங்க. இங்க லெஃப்ட் திரும்பி பார்த்தா ஒரு எனிமி ஓடி வரானா அடிக்கலான்னு ட்ரை பண்ணோம். பார்த்தா நம்மளை நாக்கை விட்டாரு. क्या हुआ ब्रो, कहाँ पर है? ஐயோ ப்ரோ யார் ப்ரோ நீ நாக்காக்குனது டென்ஷன் ஆகி ப்ரோ அப்படியே பதறி பதறி போய் என் ப்ரோவியா நாக்காக்குறேன்னு சொல்லி மேல போய் நமக்காக ஃபைட் பண்ணாரு. என்னதான் அவரால் முடியலனாலும் கடைசி வரைக்கும் நம்மளுக்காக போராடினதுக்காக அவருக்காக ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ப்ரோவோட ஐடி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிருங்க. நான் உங்களுக்கு ப்ரோவோட ஐடி கொடுத்துட்றேன். அவர் கூட ஃபாலோ பண்ணி நீங்களும் கொஞ்சம் விளையாடிங்க. வடக்கன் பையன் குஜராத்தி அப்படி இப்படின்னு எதுவும் பிரிச்சு பேசாம சரி ஹிந்தியில பேசி அவர் என்டர்டெயின் பண்ணுவோம். பாவம் சின்ன பையன் தானே நம்மளுக்கு என்னங்க வயசு இருக்கும். 18 19 20 21 வயசுலாம் விளாடுறோம். சின்ன பையன் அவன் கூட இப்போலேருந்து எல்லாரும் அவனை ஒரு மாதிரி டிப்ரெஸ் பண்ணா நல்லா இருக்காதுல்ல. ஸோ எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஜாலியாக இங்கிலீஷில் பேசி என்ஜாய் பண்ணுங்க மக்களே. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட கண்டென்ட் பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணிருங்க வீடியோவை. முடிஞ்சா ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.